गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. ஆசையா இருக்குடா. நம்ம எல்லாம் எங்கடா படிக்கிறது? பிறந்தா பணக்கார வீட்டுல பிறக்கணும்டா. நம்மள பாரு, 4 வீட்டுல கூலி வேலை செய்ய வேண்டியதா இருக்குது. Hey, what are you doing here? These spoil the total atmosphere. மாம்பழம் வாங்கலையோ? மாம்பழம் நாயா சீமா விட்டு பிள்ளைங்க படிக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? சனியன மூய்க்கிற மூய பத்தியா குழந்த பயப்படுது இல்ல? வாயான் பல ரசிப்பா. மூதேரி உன் மூஞ்சில மூச்சிட்டு போனது படிப்பு ஏறுமடியே, படிப்பு ஏறும. எதுக்கு அப்படி பாக்குறவ? நீ பள்ளிக்கூடத்துக்கு நீ எனக்கு ஸ்கூலுக்கு போனியே படிப்பா. அந்த ராசமரிவாதில நமக்கு எதிரிமா. அப்ப நீ படிக்கலையா? நான் வீட்டு வேலைக்காரி. தோ அந்த வீட்டுல தான் வேலை செய்யறேன். புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்கும் சர்க்கார்ல வேலை. அதான் அவங்க பிள்ளையும் தங்களை போல ஆக்கணும்னு படிக்க வைக்கிறாவ. சர்க்கார் வேலை பாக்குறவங்க பிள்ளைன்னா லேசா படிக்க மட்டும்தான் செய்யணும். புத்தக பையும் சோத்து கூடையும் தூக்கலாமா? மதிப்பு கௌரவம் என்ன வருது? அதான் இந்த வேலைக்காரி கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். சாயந்தரமும் போகணும். பரவாயில்ல, சின்ன வேலைதான். அடிப்பொடி போக்கத்தவள. இந்த ஒரு வேலை மட்டும்தானா? காத்தால 5 மணிக்கு எந்திரிச்சு வீடு கழுவி வாச பெருக்கி கோலம் போட்டு பால் வாங்கிட்டு வந்து பண்ட பாத்திரம் தேய்ச்சி துணி துவைச்சு திரும்பவும் பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்து அப்புறம் கடைக்கு போய் வீட்டுக்கு போய் படுக்கிறதுக்குள்ள ராத்திரி 10 மணி ஆயிடும். இத்தனை வேலையா? அன்பா வச்சிருக்காங்களா? அன்பா வச்சுக்கிறதா? இதோ பாரு. ஐயோ, அழுகாத அழுகாத.
என்னடி பொழப்பு? அது எதுக்கு பிள்ளைகளை யானை ஆக்கணும் குதிரை ஆக்கணும்னு படிக்க வைக்குதுங்க. நம்மள பெத்துடுங்க கண்ட கண்ட அசிங்கத்துல பேப்பர் பொறுக்கி வயிற்ற கழுவுன்னு ஒன்ன விட்டுருக்குதுங்க. என்ன ஊர் நாட்டுல இருந்து எங்கேயாவது அடிமை வேலை செஞ்சு சித்திரவதைப்பட்டு சாகுன்னு அனுப்பி வச்சிருக்குதுங்க. கேக்குறேன், தெரியாம தான் கேக்குறேன். நம்மள பெத்ததுங்க மனுஷ பறவை தானே, அதுகளும் வாய்க்கு ருசியா உப்பு போட்டு தானே சாப்பிடுதுங்க. சரி சரி நான் போறேன். காக்கா குருவி கோழிக கூட குஞ்சுக பெருசாகிற வரையில ஊட்டி வளர்த்து அதுக தனியா படைக்கிற வயசு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரிச்சு விடுதுக. ஆனா இந்த மனுஷ பொறுப்புக சொல்ற பேச்ச கேக்குறியா நாயே? உனக்கு என்ன அவ்வளவு திமிரு? நாங்களாம் சொல்றோம்ல. கேளடி, ஏன் அப்படி அடம் பிடிக்கிற? சரியா பிடிச்ச விட உன்னாலே உசரே போதும் உங்க அப்பா கிட்ட. இந்த பச்சை மண்ணை போட்டு எதுக்கு அடிக்கிறாங்க? யாரா பணக்காரங்க கூட அனுப்பிச்சு வச்சாங்களாம் கார்ல. இது போக மாட்டேன்னு ஆரம்பிச்சுன்னு ஓடி வந்துருச்சு. அடி நாசமா போனவள ஒரு 5 நிமிஷம் பல்ல கடிச்சிட்டு இருந்தா 150 கிடைச்சிருக்கான். என்ன இன்னும் சின்ன பிள்ளையா? நல்லா அடிக்கிட்டு அப்பதான் புத்தி வரும். நெஞ்சில் நெருப்பு எரிகிறது, விழியில் மழையும் பொழிகிறது, நாற்றுகள் இங்கு உழைக்கிறது, அட தேசிய கீதம் அழுகிறது. வரலாறு வரைய வேண்டிய ஓவியங்கள் கருவறையில் வாழ்ந்ததற்கு காசு கொடுக்கிறது. மனிதாபிமானம் மரித்து போன சமூகத்தில் அரசாங்கத்தின் ஆணை மட்டுமே இவர்களை அணைக்கும். என்ன செய்யணும்? கவனிக்கல செம்ம கூவி அம்மா, காக்கா குருவி கோழிகளை நீ பார்த்ததே இல்லையா? எத்த குஞ்சு நிஜமா இற தேடுற வரைக்கும் அம்மா பறவைதாம காப்பாத்துது. நம்மளால வளர்க்க முடியாது தெரியுதுல, ஏமா பெத்துக்காம இருந்திருக்கலாம்ல. முடியாதுடி, சத்தியமா முடியாது. நம்மள யாரும் பெத்துக்கணும்னு பெத்துக்கிறது இல்ல. பிறந்ததுக்கே அர்த்தம் தெரியாது இவங்க உங்களை பெத்துக்கினாங்க. வாரிசு வேணும்னா பெத்துக்கினாங்க. இல்லடி, பசிய போக்குறதுக்கு என்ன செய்யறது? எல்லாம் நம்மள பிடிச்ச சாபம். வானத்தை மறைக்க கந்த துணியாவது கிடைக்குமா? மழைக்கு வெயிலுக்கு ஒதுங்கிறதுக்காவது ஒரு இடம் கிடைக்குமான்னு வாழ்நாள் முழுக்க போராடி தோத்து போய் ரோடு ஓரத்திலயும் சாக்கடை ஓரத்திலயும் நாங்க செத்து மடிறமடி.
இதுல எதையும் கணக்கு பார்த்து செய்ய முடியும்? அப்படியே கணக்கு பார்த்தாலும் சரியான விடையா கிடைக்கும்? நாளைக்கு நாமளும் மனுஷனா வாழ முடிஞ்சா நீ சொல்றாப்புல எல்லாத்தையும் திட்டம் போட்டு நல்லா செய்யலாம். ஆனா சாபப்பட்ட நமக்கு அதுக்கு ரொம்ப தூரண்டி. என்னமோ பேச வந்துட்டா, எல்லாம் தெரிஞ்ச கழவி மாதிரி. நமக்கு தெரியாதா? தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலம் மேற்று நான் உனக்கு சொல்லட்டுமா என்று. எல்லாம் படிக்கணும், சட்டம் போட்டாங்க, எல்லாம் படிக்கணும், நல்லா படிக்கணும். பெருசு குட்டிக்காத வர்றாயா, அவனை அப்படி சொல்லாத. இன்னும் 5 வருஷத்துல பாரு, காரு பங்களா பணம் வசதியா வாழ போறான் பாரு. அமைதி 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 சொன்னா காக்க மாட்டீங்களா? உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி, குறிப்பா சின்ன பசங்களுக்கு, நம்ம வருங்கால மன்னர்களுக்கு நல்ல செய்தி. இதோ பாத்தீங்களா, படிப்பு எல்லாருக்கும் படிப்பு, கட்டாய படிப்பு. 17 வயசுக்கு உட்பட்ட எல்லாருக்கும் கட்டாய படிப்புன்னு சட்டம் கொண்டு வர போது நம்ம அரசாங்கம். ஆடையும் நீ 50 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த முறை அப்படி இல்லைன்னா நம்ம கனவு நினைவாக போகுது. நாளைக்கே சட்டம் கொண்டு வர போறாங்க. நம்மளையா இதோ ஓட்டி வைக்கிறேன் பாரு. பேப்பர்ல வந்திருக்குங்க, நாளைக்கே ஓட்டுற. நாளையில இருந்து எல்லாருக்கும் படிப்பு, 14 வயசுக்கு உட்பட்ட எல்லாருக்கும் படிப்பு படிப்பு.